ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, நடக்கும் எல்லா கெட்ட நிகழ்வுகளுக்கும் நீயே காரணம் என்று உன் மீது நீ ஏன் பழி போட்டுக் கொள்கின்றாய்? இன்று காலை ஒரு விஷயத்தை உன் மனதுள் தோன்றியதை பார்த்தாயா? உன் கர்ம வினையானது உன்னை எந்த அளவுக்கு கொடூரமாக ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பதை காலையில் உன் மனதில் கண்டதை உணர்ந்தாயா? ஆமம்மா, நீ எந்த தவறுமே செய்யவில்லை. நீ குற்றமற்றவள். உன் கர்மவினை மட்டுமே அனைத்திற்கும் காரணம். பிறர் மீது என்னதான் நீ கோபப்பட்டு இருந்தாலும் உன் கோபத்தால் பாதிக்கப்பட்டவர் கூட உன்னை புரிந்து கொண்டு மன்னித்தாலும் நீ அன்று செய்த செயலுக்கு 10 மடங்காக உன்னை இன்று ஆட்டி படைக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும் சிலரது மோசமான சூழ்ச்சியின் வலையில் நீயாகவே அந்த துன்பத்துக்குள் மாட்டிக்கொள்கிறாய். அம்மா தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வந்த உறவிடம் நீ சண்டை போட்டிருக்க கூடாது. எப்பவும் மெல்லிய குரலில் பேச கற்றுக்கொள். அவர்கள் விட்டு சென்ற சாபத்தை உணர்ந்தாயா? உனக்கு அவர்களின் குணத்தை புரிய வைக்கத்தான் நான் இந்த எதிர்மறை ஆற்றலை அனுமதித்தேன். நீ பயப்பட வேண்டாம் அம்மா. அவர்கள் மட்டுமல்ல, வேறு யாரும் உனக்கு சாபம் கொடுத்தாலும் உன்னை எதுவுமே நிச்சயமாக தீண்டாதம்மா. எப்பொழுதாவது வரும் கோபத்திற்கு மட்டும்தான் மரியாதை உண்டு. அந்த கோபத்திற்குரிய காரணமும் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். வரம்பு முறை இல்லாமல் வரும் கோபத்திற்கு மதிப்பே கிடையாது. உன் உணர்வுகளையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். கோபம் என்பதும் என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு உணர்வே. மற்றவரிடம் இருந்து சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் அவர்களின் கோபத்தையும் அதில் உள்ள உணர்வையும் ஏற்றுக்கொள்ளும் புரிதல் வேண்டாமா? அதை இங்கே பலரும் உணர்வதில்லை. இல்லை, உன்னை பிடிக்கவில்லை என்றால் விட்டு போகவும் மனமில்லாமல் உன்னையே தன் வார்த்தைகளால் தேல் போல் மீண்டும் மீண்டும் கொட்டிக்கொண்டிருக்கும் உறவு உனக்கு தேவையில்லை அம்மா. நீதான் நன்றாக பேசி பழகிவிட்டாயே. இன்று நீ பேசாமல் இருப்பதும் அவர்களுக்கு உறுத்தலாக உள்ளது. நீ பேசாமல் இருக்கும் விரக்தியில் உன்னை வீழ்த்த காத்திருக்கும் இந்த விரோதிகளின் அத்தனை சாபங்களும் அத்தனை வசை சொற்களையும் உடைத்தெறிய உனக்கு உதவ போகும் மகத்தான சக்தி, மாபெரும் சக்தி யார் தெரியுமா? ஆம், இந்த வாராகி தாயானவள். உன் பிரியமான வாராகி தாயோடு உன்னை தீய சக்திகளிடம் இருந்து மீட்டெடுக்க என்னோடு போராட வந்து விட்டாரம்மா. இந்த வாராகி தாய்க்கு உகந்த வளர்ப்பிறை பஞ்சமி நாளில் உன் மனதுக்குள் உனக்கு காலையிலேயே காட்டிவிட்டால் உன்னை ஆட்டி படைக்கும் தீய சக்தியை. உனக்கு கண்கூடாக தீய சக்தியை காட்டியவளுக்கு ஒரு நொடி போதாதா அதை அழுத்துவிட? நீ வாராகி தாயை மனதார அமைதியாக இருந்து ஆத்மார்த்தமாக அவளின் விஸ்வரூப ஒளியானது உன்மேல் உன் தலை முதல் உன் உச்சங்கால் வரை படர்ந்து கொண்டிருப்பதாக தியானித்து கொண்டிரு. உன்னால் திருப்திகரமாக தியானம் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை. நீ எங்கே அமர்ந்திருந்தாலும் எப்படி அமர்ந்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நிமிர்ந்து உட்கார்ந்து மெல்ல மெல்ல உன் கண்களை மூடி உன் தாயானவளை ஆத்மார்த்தமாக தரிசித்து கொண்டே இரு. அவளின் ஒளியானது உன் மேல் பரவுவதை தியானி. இந்த பஞ்சமி நாள் முழுவதும் எப்பொழுதெல்லாம் முடிகிறதோ இது கொண்டே இரு. யாரிடமும் போய் உன் துக்கத்தை பகிராதே. மேன்மேலும் வம்புகள் தான் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கும். மனதை அமைதிப்படுத்த, உன் மனதை தூய்மைப்படுத்த இன்று முழுவதும் உன் தாயானவளை தரிசித்து கொண்டிரு. உன்மேல் படிந்திருக்கும் கெட்ட சக்தி என்னும் தூசுகளை தொடுத்தால்தானே உன்னால் அடுத்த கட்ட வாழ்விற்கு செல்ல முடியும்.
இல்லை என்றால் நீ இப்படியே இருக்க வேண்டியதுதான். இன்னும் சற்று நேரத்தில் உன் மனம் குளிரும்படி 2 நல்ல செய்தியை கேட்பாய். உன் விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படும். உன் குடும்பத்துடன் நீ என்றென்றும் சந்தோஷமாக வாழ்வாயாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.